ஹலோ மக்களே! இப்ப நீங்க பார்த்திருக்கிறது தமிழ் டைம் அந்த கமலேஷ் ஓகே இந்த பார்க்க போறோம்னா, நம்ம ஆஸ்மத்துக்கு ரிலேட்டடான கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சீரியஸ் விட்டு காணாம போயிட்டே இருப்பாங்க. அத பத்தினா இந்த வந்து பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென் சீக்ரெட் ஹார்மனிஸ் படத்துல வந்து பார்த்திருப்பீங்க. அதுல வந்து தான் சொல்லியிருப்பாங்க. நான் ஆஸ்மத்தோட அசிஸ்டன்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்மத்தோட இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏலியன் ஃபோர்ஸ்ல ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் வந்து பார்த்திருப்பீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஆஸ்மத்திட்ட வந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன் ஆம்னிவர்ஸ் 2 சீரிஸ்லுமே மாயாச்சுங்கிற பேர் இருக்காது. அந்த கேரக்டர் இருந்த அடையாளமே வந்து இருக்காது. எங்கே போயிருப்பாங்க? ஒன்று கிரியேட்டர்ஸ் மறந்து போயிருப்பாங்க. இல்லாட்டி நம்ம ஆஸ்மத் ஆச்சு வேலை கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே தான் ஒரு சந்தேகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத்தோட நைனா. அதாவது பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் டிஸ்டே ஆலியன்ஸ் வந்து தான் பார்த்துருப்பீங்க. பென்டான் டிஸ்டே ஆலியன்ஸ் அந்த மூவியில் வந்து தான் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் என் பையனும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கிளம்பியிருப்பாரு. ஆனால் எங்கே போனார்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத்தோட நைனா எங்கே போனார், ஏதானார், ஏதுன்னு சொல்லிட்டு வந்து எங்கேயும் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆஸ்மத்தோட நைனா இருந்தே வந்து மறந்துருப்பார் நம்ம ஆஸ்மத்தியே. அந்த மாதிரி வந்து போயிருக்கோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆஸ்மத்தோட நைனா ஒன்று இறந்துருக்கணும், அப்படி இல்லாட்டி கிரியேட்டர்ஸ் மறந்துருக்கணும். 2த்துல ஏதாச்சும் ஒன்றா தான் இருந்திருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கேரக்டர் தான் நம்ம யூனிஸ். யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூனிட்டிஸாக வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் பென்னோட நேம் மூலியமாக வந்து ஹியூமன் ஃபார்மாக மாறி பென்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்தோட அசிஸ்டண்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக வந்து நான் வேலையை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் ஒரு எபிசோட் மட்டும் சும்மா அப்படி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு 50 செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து பேசிக்க கூட வந்து செஞ்சிருக்காது. எங்கே போயிருப்பாங்க? ஒன்று இவங்களுக்கும் மேட்ச் மாதிரி ஆஸ்மத் வந்துட்டுனா வேலை கொடுத்து அனுப்பிவிட்டுருக்கணும். அதுவும் இல்லாட்டி யூனிஸ் வந்துட்டுனா யூனிட்டிஸை மாற்றி எங்கேயாச்சும் டப்பாவில் போட்டு வச்சுருந்துருக்கணும். இல்லை கிரியேட்டர்ஸ் மறந்துருக்கலாம். ஓகே ரைட் விடுங்க. அதோட ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஜெனித். ஜெனித்துங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்துட்டு ஆம்னிட்டிஸ் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருப்பாங்க. ஆஸ்மத் வந்து இவங்க சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து உருவாக்கி இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நம்ம ஆஸ்மத் பக்கம் வந்தாங்களா, பார்க்க வந்தாங்களா, திரும்ப சேர்ந்தாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்காது. ஒன்று அவங்க திரும்ப வந்திருக்கலாம். ஆஸ்மத் வந்து நான் மொட்டை பையன் எடுத்து போடான்னு சொல்லிட்டு தான் அனுப்பிவிட்டுருக்கலாம். இல்லை நம்ம ஜெனித் வந்து நம்ம ஆஸ்மத்தை பார்க்கும்போது ஓகே ஆஸ்மத் தான் நம்ம இல்லாமல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க விட்டு போயிருக்கலாம். ஏன்னா நடந்திருக்கலாம். இல்லை கிரியேட்டர்ஸ் கூட மறந்துருக்கலாம். வேறு விட்டுங்க. ஜெனித்துங்கிற கேரக்டர் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி இந்த 3 கேரக்டரும் வந்து நம்ம ஆஸ்மத்தோட இருந்து காணாமல் போனவங்க. அப்படி இல்லாட்டி நம்ம ஆஸ்மத் தமிழில் பார்த்து எல்லாம் வந்திருப்பீங்க, சில பேர் வந்திருப்பீங்க. அது சும்மா தான் வச்சேன் பச்சா வருவீங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆஸ்மத்து பண்ணியிருக்க மாட்டார். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதனால தான் ரைட்டு மக்களே இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அம்சம் பண்ணிட்டுருங்க. ஓகே இதே மாதிரி வந்து நம்ம ஆஸ்மத்தோட ரிலேட்டடான விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய தொடர்ந்து பேசுவோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பக்கம் பில்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த போண்டாவை ஆஸ்மத்தை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே இதே மாதிரி இன்னும் விஷயம் பாய் இருந்தாலும் ஆஸ்மத்தானே எனக்கு ஒரு சந்தேகம் தான்.